இன்னைக்கு நம்ம வந்து MT-15 அண்ட் FZ வெர்ஷன் 3ல எல்லா கஸ்டமரும் ரொம்ப காமனான ஒரு இஷ்யூவ ஃபேஸ் பண்றாங்க. அந்த இஷ்யூ வந்து மீட்டர் இஷ்யூ. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து கஸ்டமர் சொன்ன இஷ்யூ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, "ப்ரோ டிஸ்ப்ளே ஃபுல்லா ஃபேட் ஆயிருக்கு ப்ரோ. அதுல பெட்ரோல் ஸ்பீட் எதுவுமே காட்ட மாட்டேங்குது ப்ரோ. இந்த மாரி இருந்தா ரெடி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்புறம் அவரோட பைக்கோட மீட்டர நானும் பார்த்தேன். டிஸ்ப்ளே ஃபுல்லா சன்ஃபேட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு மோசமா சன்ஃபேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த மாரி ஆனா அவங்களோட டிஸ்ப்ளே ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நெறைய கஸ்டமர் தெரிய மாட்டேங்குது. புது மீட்டர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. புது மீட்டர வாங்கிட்டு ஷோரூம்ல போயிட்டு நெறைய காசு வேஸ்ட் பண்றாங்க. இப்ப அந்த டிஸ்ப்ளே ரிமூவ் பண்ண நான் வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி இந்த டிஸ்ப்ளே சர்வீஸ் பண்ண போறேன்னு சொல்லி இந்த வீடியோல நீங்க பாருங்க. இந்த MT-15 டிஸ்ப்ளே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம இந்த மீட்டர வண்டியில போட்டு பார்க்க போறோம். எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப இதே மாரி நம்ம வந்து FZ வெர்ஷன் 3யோட மீட்டர ரெடி பண்ண போறோம். இதுலயும் வந்து சேம் இஷ்யூ தான் சன்ஃபேட் ஆயிருக்கு. இந்த மாரி சன்ஃபேட் எந்த ரீசன்னால ஆகுதுன்னு சொல்லிட்டு நெறைய கஸ்டமர் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, தண்ணி படுறதால தான் இந்த மாரி ஆகுதுன்னு நெனச்சுக்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்ல. இந்த மாரி ஆகுறதுக்கு மெயின் ரீசன் வந்து சன்லைட் தான். சன்லைட் வந்து டேட்டா மீட்டர்ல படுறதால இந்த மாரி ஆகுது. நம்ம எப்படி MT-15 மீட்டர் கழட்டி ரெடி பண்ணோமோ, இப்ப அதே மாரி இந்த FZ வெர்ஷன் 3யோட மீட்டர நான் கழட்டிட்டேன். இப்ப இத ரெடி பண்ண போறேன். இந்த வீடியோல எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்க. இந்த டிஸ்ப்ளே ரெடி ஆன அப்புறம் வண்டியில போட்டு பார்த்தா, ஏதோ பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நல்லாவே ஒர்க் ஆகுது. இதே மாரி உங்களுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மீட்டர் ரெடி பண்ணணும்னா, என்னோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே தெரியும். அந்த நம்பருக்கு டைரக்ட்டா கால் பண்ணலாம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.